அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நாம் எல்லாம் பெற்று வருகிறோம். புனிதமிக்க இந்த துல்ஹஜ் மாதத்துடைய மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அந்த குர்பானி சம்பந்தமாக உள்ள ஒரே ஒரு ஆயத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினையை பெற இருக்கிறோம். 22வது அத்தியாயம் 37வது வசனத்தில் வல்ல ரஹ்மான் இந்த குர்பானியை பற்றி மிகவும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்குவா மின்கும் கெதாலிக்க சஹ்ஹரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன். இந்த வசனத்தில் குர்பானியை பற்றி எதற்காக நாம் குர்பானி கொடுக்கிறோம், நம்மிடத்திலே அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் என்றெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுகிறான். சாதாரணமாக குர்பானியை பற்றி பேசும்போதெல்லாம் சமுதாயத்தில் பல வாக்குவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு நாளில் குர்பானி கொடுக்கறதா, 4 நாள் கொடுக்கறதா, 7 பேர் சேர்றதா, 10 பேர் சேர்றதா, எது சிறந்தது, அந்த கூட்டு குர்பானியில் நடத்தப்படுகிற சில தவறுகள், இதை பற்றி அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தை பற்றி அதிகமாக விவாதிக்கப்படவில்லை சமுதாயத்தில். எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த குர்பானியை ஏற்படுத்தியிருக்கிறான் என்ற மிக முக்கியமான சப்ஜெக்டு பெரும்பாலும் விவாதிக்கப்படாத காரணத்தினால சரியான காரணம் மக்கள் மத்தியிலே இன்னும் அதிகமாக சென்று அடையவில்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் அறுக்கின்ற பிராணியுடைய அந்த இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை எப்பொழுதும் அடையப் போவதில்லை. மாறாக உங்கள் உள்ளத்திலே இருக்கிற அல்லாஹ்வை பற்றிய அச்சம்தான் அல்லாஹ்வை அடைய இருக்கிறது. குர்பானி கொடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அறுத்த பிறகு அங்கே கீழே விழுகிறது இரத்தம், அது அல்லாஹ்வை அடைய போவதில்லை. அந்த மாமிசமாவது அல்லாஹ்வுக்கு போகுதா? அதுவும் கிடையாது. மாறாக இதை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்ற காரணத்தை முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று மகனை தியாகம் செய்த அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு, என்னுடைய வாழ்நாளில் அல்லாஹுக்காக, அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக என் உயிரையோ அல்லது என் குடும்பத்தார் உயிரையோ தேவைப்படுமானால் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று களத்தில் இறங்க வேண்டும் என்று அர்த்தம். இதுக்கு யதார்த்த அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, என் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக என் உயிர் தேவைப்படுகிறது என்றால் கொடுக்க தயார். என் குடும்பத்தாருடைய, என் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் அந்த உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமானால் அதற்கு நான் தயார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கனவை கண்டு மகனை அறுப்பதற்கு துணிந்தார்களோ அதற்கு பகரமாக அல்லாஹ் வானத்திலிருந்து அந்த ஒரு மிருகத்தை இறக்கி அறுக்க சொன்னானோ அந்த நினைவு உங்களிடத்தில் வர வேண்டும் முதல்ல என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். ஆடு பெருசா, மாடு பெருசா, ஒட்டகம் பெருசா, கூட்டு குர்பானி பெருசா, தனியாக இருக்கிறது பெருசாலாம் அடுத்த சப்ஜெக்டு. முதல் சப்ஜெக்டு நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேனா என்பதை முதல்ல ஒவ்வொருவரும் விளங்கியாக வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். நான் என்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன்னா இல்லையா,
எந்த விஷயங்கள் தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பொழுது, வாழ்ந்து கொண்டிருக்க போது எந்த விஷயங்களில் நான் மாறு செய்கிறேன், அந்த மாறு செய்கின்ற விஷயத்தை நான் சரிப்படுத்தி கொண்டு தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற யதார்த்த எண்ணம் உள்ளத்தின் அடித்தளத்திலே வந்தாக வேண்டும். இதுதான் முதல்ல நம் உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டிய நியத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இங்கே அதான் எதிர்பார்க்கலாம். அதான் அதான் சொல்கிறாங்க. எல்லாம் மற்ற மதங்கள் மாதிரி பலி கொடுக்கல. நம்ம ஒன்றும் மற்ற மதங்கள் தான் மிருகங்களை பலி கொடுக்கிறது. அவர்கள் கற்பனை செய்து வைத்திருக்கிற அந்த கடவுளுக்காக பலி கொடுத்து விட்டு இது பலி பிராணி என்று சொல்லுகிறார்கள். இது நம்ம பலி கிடையாது. இது ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு. அந்த தியாகத்தை செய்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன் என்று உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹ்வை பற்றி அந்த பய உணர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த எண்ணம் குர்பானி கொடுக்கிற நம் அனைவருக்கும் முதல்ல வந்தாக வேண்டும். முதல் நியத்து அதாகத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்நாளில் நான் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறேன், எதற்கெல்லாம் மாறு செய்கிறேன் என்றெல்லாம் நாம் யோசித்து பார்த்து அதற்கு தயாராக ஆக வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அறுக்கிற பிராணியுடைய அந்த இரத்தமோ மாமிசமோ அல்லாஹை அடையப் போவது கிடையாது. தெளிவாக வருது. லன் என்ற வார்த்தை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். லன் என்ற வார்த்தை அரபி இலக்கணத்தில் பயன்படுத்தி விட்டால் கண்டிப்பாக அடையாது என்று அர்த்தம், நிச்சயமாக அடையாது என்று அர்த்தம், ஒருபோதும் அடையாது என்று அர்த்தம். அதனால் நீங்கள் அந்த நினைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் அறுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். மாறாக உங்கள் உள்ளத்தில் அல்லாஹை பற்றி எந்த அளவுக்கு அச்சம் கொண்டு வாழுகிறீர்கள், எந்த அளவுக்கு அச்சம் கொண்டு வாழப் போகிறீர்கள், எந்த அளவுக்கு அச்சம் கொண்டு கடந்த காலத்திலே வாழ்ந்தீர்கள், கடந்த காலத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருந்தால் அதை திரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது தற்போது நான் கட்டுப்படாமல் வாழ்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கடந்த காலத்தில் நீ சொன்னதற்கு மாறு செய்திருக்கிறேன், நீ சொன்ன கட்டளைகளுக்கு நான் மாறு செய்து வாழ்ந்திருக்கிறேன், அதன் காரணத்தினால இனிமேல் நான் இந்த உலகத்தில் இந்த வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாய், இந்த குர்பானை கொடுக்கின்ற அளவிற்கு எனக்கு வலிமையை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாய். அதன் காரணத்தினால இதற்கு பிறகு என் வாழ்நாளில் இந்த குர்பானை கொடுப்பதன் மூலமாக என்னிடத்தில் இன்னொரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாற்றம் உனக்கு அஞ்சி வாழுகிற வாழ்க்கை அமைப்பை எனக்கு நீ தந்தாக வேண்டும். இதுதான் நியத்து. நம்மளுக்கு இந்த நியத்தை பற்றி அதிகமாக பேசப்பட வேண்டும், சபைகளில் பேசப்பட வேண்டும். இந்த நியத்து தான் முக்கியம் என்று குர்பானி கொடுப்பவர்கள் மத்தியில் அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே எதிர்பார்க்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அறுக்கிற அந்த மிருகம் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி அது அழிப்படையுது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்க சஹரகாலக்கும், நீங்கள் அறுத்த உடனே கட்டுப்படுதா இல்லையா? உங்களால் கட்டுப்படுத்த வைக்க முடியாது. அல்லாஹ் பதிவு செய்கிற அந்த ஆயத்தில் நீங்கள் அறுக்கிற பிராணியை நீங்கள் காலை கட்டி போட்டு அறுக்க ஆரம்பிச்சிடுறீங்க, அது பாட்டுக்கு பேசாமல் கிடக்குது, அமைதியாக இருக்குது, நீங்கள் அறுத்து விடுறீங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லி. அந்த அமைதியாக இருக்குல்ல, அது உங்களால் அமைதியாக்க முடியாது, மாறாக நான் தான் அமைதியாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிற அந்த ஆயத்தில். அந்த மிருகத்தை நீங்கள் அறுக்கும்போது உங்களுக்கு கட்டுப்படல, உங்களுக்கு கட்டுப்படுகிற மாதிரி நான் வைத்திருக்கிறேன். எங்கள் இடத்துலலாம் அல்லாஹ் அங்கே புகுந்து கொள்கிறான். நம்முடைய முயற்சி அங்கே ஒன்றுமே இல்லை என்று பதிவு செய்கிறான் பல வசனங்களில். அதே வசனம் தான் இங்கேயும் சொல்கிறான். அல்லாஹ் கட்டுப்படுறது உங்களுக்கு கட்டுப்படாது, நான் உங்களுக்கு கட்டுப்படுகிற மாதிரி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அந்த காரணத்தினால நீ எந்த காரியத்தெல்லாம் செய்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் செய்கிற மாதிரி நான் ஆக்கி வைக்கிறேன். அப்படி நான் ஆக்கி வைத்த காரணத்தினால நீ கப்பீருள்ளாக அலாமாக அதாக்கும், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதங்களில். அதுக்காக தான் அது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க நம்மளுக்கு. இந்த மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 1வது பிறை முதல் 10ஆம் பிறை வரைக்கும் அதிகமாக நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். அதற்காகத்தான் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அசர் தொழுகைக்கு பிறகு மகரிப் தொழுகைக்கு பிறகு சொல்கிறாங்க கோரஸா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்களாம் ஆய்வு செய்து சொன்னது தான். ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தலை, அல்லாஹ் இங்கே சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். ஒவ்வொரு தனி மனிதராகிய நாம் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதிகமாக சொல்ல வேண்டும். திக்ருகளை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். எப்படி ஆடுகளுக்கு புல் வாங்குவதற்காக அதிகமாக நாம் ஆர்வம் காட்டுகிறோமோ, அதுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு எப்படி நம்ம அதிகமாக ஆர்வம் காட்டுகிறோமோ, இதெல்லாம் இறுதியாக கணக்கிட வேண்டிய விஷயம். முதலாவதாக கணக்கிட வேண்டிய விஷயம்னு சொன்னாக்கா அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். பஷரில் முக்ஸினின், இப்படி யாரெல்லாம் இது மாதிரி விளங்கி நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். இந்த ஒரு ஆயத்தான் பாருங்கள், 4 நாள் வசனம் 4 நாள் வரி தான் இருக்குது.
இதில் பாருங்கள், மிகப்பெரிய சிந்திக்கின்ற அளவிற்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் இங்கே உள்ள பதிவு செய்து வைத்திருக்கிறான். நம்ம சாதாரணமாக நினைக்கிற குர்பானி ஏதோ ஆடு வந்து நம்ம வாங்கிட்டோம், மாட்டுக்கு வந்து கூட்டு குர்பானி கொடுத்துட்டோம், நம்ம கடமை முடிஞ்ச போச்சுன்னு இல்லை. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த விஷயங்கள்லாம் ஒன்று கூட்டி விட்டுத்தான் இந்த குர்பானியில் நாம் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். அதை நாம் வந்து சரியாக செய்ய வேண்டும். அதை நம்ம வந்து நிச்சயமாக அதை செய்து அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த அடிப்படையில் இந்த குர்பானி அமைத்து கொண்டு அதற்காக யாரெல்லாம் தனியாக கொடுக்க உங்களுக்கு வந்து வசதி இருக்குமானால் தனியாக கொடுங்கள். அதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஏற்பாட்டாளர்களிடம் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து நீங்கள் உங்களுடைய பங்கை கொடுத்து விடுங்கள். ஆனால் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம கருத்தில் கொண்ட விஷயம் என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அச்சம் என்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது. இதற்கு பிறகு குர்பானி கொடுத்த பிறகு என்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்கப் போகிறது, நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது எப்படி இருக்கிறேன், இதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு நமக்கு இந்த துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் வந்து தந்திருக்கிறான். அது மிகப்பெரிய அருட்கொடை. இது எப்படி ரமலான் மாதமோ அதை விட சிறந்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த மாதத்தை பற்றி. ஏண்டா இங்கே தான் அதிகமாக தியாகங்கள் பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆனில். 10 தினங்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், அவனுடைய மனைவியுடைய தியாகம், மகனுடைய தியாகம், அதற்கு பிறகு மினாவில் தங்கிய விஷயங்கள், அதற்கு பிறகு சைத்தானை கல்லறிகிற விஷயங்கள்லாம் இந்த 10 நாளில் தான் நடைபெற இருக்கிறது. இன்னும் பாக்கி கொஞ்சம் தான் இருக்குது. அதெல்லாம் எதிர்பார்த்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் வாழ வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனில் சொல்லுகிற இந்த விஷயத்தை ஆழமாக படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை பெற்றுக்கொண்டு நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் உள்ளத்தை அளித்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமான் என்ற அந்த பொக்கிஷத்தை ஒளிர விடுவான், அதை மிளரச் செய்வான். அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வல்ல ரஹ்மான் ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்துடைய அடிப்படை விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விடுகிறான். வெளிப்படையான அமல்களும் இருக்கிறது மார்க்கத்தில், அந்தரங்கமான விஷயங்களும் இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோன்னா வெளிப்படையான விஷயத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம். அதோடு கூடி அந்தரங்கமான விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்தரங்கத்தையும் வெளிப்படையை மிக்ஸ் பண்ணி பார்த்து அந்த அமல் செய்யும் பொழுது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு அந்த அமல் செய்ததன் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினையும் நாம் பெற்றுக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் நமக்கு அதன் மூலமாக ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிதாயத்தையும் நேர்வழியையும் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற எண்ணத்தையும் நமக்கு தந்து விடுவான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அந்த இபாதத்துகள் இருக்க வேண்டும். குர்பானி என்பதும் இபாதத்து தான். அந்த இபாதத்தை எப்படி மற்ற வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொண்டு செய்கிறோமோ அதுபோன்று இதையும் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் தந்த அருள்புரிவானாக. இன்னும் இந்த குர்பானியை சரியான முறையில் நாம் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இன்னும் விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தை அளித்தத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக